ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் வீடியோ. நம்மளோட சேனல்ல நியூ சிலபஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தலைப்பு வாரியா வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். விளக்கம் ப்ளஸ் அதுக்கான ஃப்ரீ பிடிஎஃப்பும் அந்தந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்மளை சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து 6 யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 7வது யூனிட். இந்த யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மொத்த சிலபஸும் முடிஞ்சிடும். நம்மளுக்கு நம்மளோட சேனல்ல இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்துட்டு இருக்கும்போதே சைட் பை சைடா ஒவ்வொரு யூனிட்டும் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆன யூனிட்டுக்கு வந்து ஒவ்வொரு தலைப்புக்கும் நம்ம ரிவிஷன் வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது என்னன்னா ஒரு தலைப்புக்கே ஒரு 20 கொஸ்டின் கிட்ட கொடுக்குற மாதிரி. அப்போ அந்த 20 கொஸ்டினும் 20 பேட்டர்ன்ல இருக்கும். அப்போ இப்போ ஒருமைப்பன்மை அறிதல் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்குன்னா அதுல 20 விதமா எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கறது வந்து அதுல இருக்கும். கொஸ்டின் பிளஸ் அதுக்கான டைமர் ஓடும். நீங்க ஆன்சர் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைனும் பண்ணுவேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பொது தமிழ் இலக்கணம் ரிவிஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல நீங்க அந்த வீடியோஸை நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா கிராமருக்கு நீங்க வந்து படிக்கிறத விட ப்ராக்டிஸ் பண்றது தான் ரொம்ப முக்கியம். அதனால நான் மொத்தமா 3 மாசம் உட்காந்து படிப்பேன். அடுத்த 3 மாசம் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மறந்ததை படிக்கிறதுக்கே அந்த 3 மாசத்துல பாதி போயிடும். அதனால நீங்க படிக்கும்போது படிங்க பாடத்தை எல்லாம். எப்பயெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க, வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, டிராவல்ல இருக்கீங்களோ இந்த ரிவிஷன் வீடியோஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஆல்ரெடி 6 யூனிட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது வந்து 7வது யூனிட். 7வது யூனிட்டுக்கு மட்டுமே 15 மார்க் கொடுத்துருக்காங்க. இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தொண்டும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிறது தான் இந்த யூனிட் 7. இந்த யூனிட் 7க்கு தான் நம்ம வந்து பாட புத்தகத்துல இருந்து எடுத்து படிக்க போறோம். ஓகேவா? பாட புத்தகத்துல நம்ம 6th இருந்து 12th வரைக்கும் எல்லா பாடத்தையெல்லாம் இனிமேல் படிக்க தேவையில்லை. ஏன்னா நியூ சிலபஸ் அந்த மாதிரி கொடுக்கல. அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே இலக்கணம். வெறும் 15 மார்க்குக்கு மட்டும்தான் இது. இதுலயுமே ஸ்டார்டிங்ல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸ்டார்டிங்ல ஃபுல்லாவே திருக்குறள் தான் கொடுத்துருக்காங்க. 20 அதிகாரம் வந்து நம்ம படிக்கணும். மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா மனப்பாடம் பண்ணிக்கிறது பெஸ்ட் தான். ஏன்னா 20 அதிகாரம் தான். ஒரு நாளைக்கு 5 பாடல்ல நீங்க படிச்சாலும் உங்களுக்கு படிச்சு முடிச்சிடலாம். அதை எப்படின்றத நான் சொல்றேன். திருக்குறள் வந்து இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கு உங்களுக்கு. புரியுதா? இது ஃபுல்லாவே 20 திருக்குறளோட அதிகாரம் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல திருக்குறள் சீரீஸ்ன்னு சொல்லி தனியா ஒரு பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுல திருக்குறள் தொடர்பான இந்த செய்திகள் அப்படின்ற தலைப்பு இருக்கு இல்லையா? இந்த தலைப்பு ஃபுல்லா கொடுத்தாச்சு. அதே மாதிரி இது 20 அதிகாரத்துல இந்த ஃபர்ஸ்ட் அதிகாரமும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு அதிகாரமா அதுல முடிச்சிருவோம். நீங்க வந்து திருக்குறளுக்கு தனியா ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணுங்க. சைட் பை சைடா. ஏன்னா கண்டினியூஸா நான் வந்து 20 நாளைக்கு திருக்குறளா கொடுத்தாலும் உங்களுக்கு போரிங் ஆயிரும். உங்களாலையும் கண்டினியூஸா படிக்க முடியாது. அதனால தான் நான் என்ன செய்றேன்னா இந்த மாதிரி பாடம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் கொடுக்கும்போதே சைட் பை சைடு இன்னொரு பிளேலிஸ்ட்ல ஒரு நாள் பாடம் கொடுத்தா இன்னொரு நாள் திருக்குறள் அப்படி மாறி மாறி நான் கொடுக்குறேன். இந்த யூனிட் 7 ஒவ்வொரு தலைப்பும் இங்க கொடுப்போம் இல்லையா? இப்ப இன்னைக்கு வந்து இந்த அறநூல் தொடர்பான செய்திகள்ல நாலடியார் பார்க்க போறோம். இப்ப நாலடியார் இன்னைக்கு கொடுக்குறேன்னா நாளைக்கு திருக்குறள்ல ஒரு பொறையுடைமைன்ற ஒரு தலைப்பு கொடுப்பேன். அடுத்து அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும். அடுத்த நாள் நான்மணிக்கடிகை கொடுத்துட்டு இங்க ஊக்கமுடைமை கொடுப்பேன். இப்படி மாறி மாறி கொடுத்துட்டே வரேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த செகண்ட் பார்ட் கம்ப்ளீட் ஆகும்போது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் கம்ப்ளீட் ஆயிரும். யூனிட் 7 ஃபுல்லா உங்களுக்கு ஈஸியா கம்ப்ளீட் ஆயிரும். படிக்கும் போதும் உங்களுக்கு ஒரு மாதிரி வேகா ஃபீல் பண்ணாம மாத்தி மாத்தி படிக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். புரியுதா? அப்போ இன்னைக்கு நம்ம இந்த அறநூல் தொடர்பான செய்திகள் அப்படிங்கிறதுல நாலடியார் பார்க்க போறோம். நாலடியார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாட புத்தகத்துல என்ன கொடுத்துருக்காங்க? ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க புது புக்ல. அப்ப அது மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா கிடையாது. நாலடியாரை பத்தின குறிப்புகள்ல இருந்து தான் கொஸ்டின் அதிகமா வரும் நாலடியாரை பத்தி. அதனால நீங்க இந்த மாதிரி அறநூல்கள் பத்தின குறிப்புகள் படிக்கும்போது நீங்க பாட புத்தகம்ன்றது ரொம்ப அது 10% தான் அதுல. மிச்சம் 90% நீங்க அந்த நூலை பத்தின கூடுதல் தகவல்கள் தான் தெரிஞ்சுக்கணும். இதுல நம்ம பார்க்க போறது நாலடியார். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க விளக்கம். அதாவது நாலடியாருன்னா என்ன? அது என்ன வகையான நூல்? அது எப்படிப்பட்டது? அப்படிங்கிறது தான் வந்து இந்த விளக்கத்துல கொடுத்துருக்கோம். பாருங்க. நாலடியார் 11 கீழ்க்கணக்கு நூல் வகையை சேர்ந்தது.
பதினெண் கீழ்கணக்கு நூல் நமக்கு தெரியும். 11 கீழ்கணக்கு 11 மேல் கணக்குன்னு 2 வகையா தமிழ்ல வந்து நூல்களை பிரிச்சு வச்சிருக்கோம். அதுல இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணுதான் இந்த நாலடியார். 11 அப்படின்னா என்ன அர்த்தம்? 18 அப்படின்னு அர்த்தம். இதவே ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. 11னா என்ன அப்படின்னு. ஓகேவா? அது தெரிஞ்சுக்கோங்க. நாலடியார் 11 கீழ்கணக்கு நூல். தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு நீதி நூல். நிறைய நூல்கள் இருக்கு நம்ம இதுல. ஓகேவா? அந்த காலத்துல காப்பிய நூல்கள் இருக்கு, இலக்கிய நூல்கள் இருக்கு, இலக்கண நூல் இருக்கு, அறநெறி கருத்துக்களை சொல்ற நூல்களை தான் நீதி நூல்கள்னு சொல்லுவாங்க. இப்ப திருக்குறள் இருக்கு இல்லையா? அது நீதி நூல். அறக்கருத்துக்களை சொல்லுது. ஆசாரக்கோவை இருக்கா? இந்த மாதிரி நீதி கருத்துக்களை சொன்னா அது நீதி நூல். அந்த அடிப்படையில நாலடியாரும் ஒரு நீதி நூல். 4 அடிகளை கொண்ட வெண்பாக்களால் ஆனது. எப்படி இருக்கும்னா, இப்ப திருக்குறள் 2 அடி. அது மாதிரி நாலடியார் வந்து 4 அடிகள் கொண்டதா இருக்கும். எதுவால ஆனதுன்னா வெண்பாக்களால் ஆனது. இதையும் கேட்பாங்க. வெண்பாவா, இலம்பகமா, கலம்பகமா, இயலா, இந்த மாதிரி எதுவால ஆனது நாலடியார் அப்படின்ற கொஸ்டின் கூட வரலாம். இப்ப திருக்குறளும் வந்து குறள் வெண்பாக்களால் ஆன நூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குறள் வெண்பா. அது மாதிரி நாலடியாரும் வெண்பாக்களால ஆன நூல் தான். புரியுதா? அடுத்தது சமண முனிவர்களால் இயற்றப்பட்ட 400 தனிப்பாடல்களின் தொகுப்பு ஆகும். இப்ப எப்படி திருக்குறளை வந்து திருவள்ளுவர் இயற்றினாரோ அது மாதிரி நாலடியாரை இவர் இயற்றினார் அப்படின்றது தனியா ஒரு ஆள் கிடையாது. இந்த நாலடியார் பாடல் என்ன அப்படின்னா, சமண முனிவர்கள் பல பேர் எழுதின நூல்கள்ல இருக்கிற ஒரு 400 பாடல்களை, அறக்கருத்துக்களை கூறும் 400 பாடல்களை தனியா பிரிச்சு அதை மட்டும் ஒரு தனிப்பாடலா தொகுத்தது தான் இந்த நாலடியார். நாலடியாருக்குன்னு தனி ஆசிரியர் கிடையாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே தொகை நூல்னா அது வந்து இந்த நாலடியார் தான். அதாவது தொகுக்கப்பட்ட நூல், தொகை மொத்தமா சேர்ந்த ஒரு தொகுப்பு. இந்த பாயிண்ட் அடிக்கடி கேட்பாங்க. 11 கீழ்கணக்கு நூல்லையே இருக்கிற ஒரே ஒரு தொகை நூல் அது நாலடியார். நெக்ஸ்ட் பாருங்க, சிறப்பு பெயர்கள். இது ரொம்ப 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 முக்கியமானது. இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். வேளாண் வேதம் மற்றும் நாலடி 400 போன்ற சிறப்பு பெயர்களால் சிறப்பிக்கப்படுகிறது. நாலடியாரோட இன்னொரு பெயர்கள் என்ன, சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா, வேளாண் வேதம், இன்னொன்னு நாலடி 400. இந்த ரெண்டையும் மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க, இல்ல நாலடியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்பாங்க. ஓகேவா? அதனால இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி ஒவ்வொரு நூலுக்குமே இருக்கும். திருக்குறளுக்கெல்லாம் நிறைய பேர்கள் இருக்கும். மற்ற நூல்களுக்கு அவ்வளவா இல்லை. ஓகேவா? அதனால ஒரு சிலதுக்கு மட்டும்தான் இருக்கு. அது நல்லா எதுக்கு எதுன்றதை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு இந்த நூலை யார் மொழிபெயர்ப்பு பண்ணாங்க அப்படின்னா, இந்நூலின் சிறப்பை அறிந்து ஜி.யு. போப் இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். ஆக்சுவலா இப்போ வரைக்குமே இதை நிறைய பேர் ஒவ்வொரு பெரிய பெரிய காலேஜோட ப்ரொஃபசர்ஸ் கூட இதை வந்து நாலடியார் இன்னும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து ஒவ்வொரு பிரெஞ்சில் ஒருத்தவங்க இந்த மாதிரி வேற வேற மொழிகளில் மொழிபெயர்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆங்கிலத்தில் ஜி.யு. போப் தான் வந்து நாலடியாரை மொழிபெயர்த்திருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க, நூல் பகுப்பு. இந்த நூல் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க? அப்படியே வரிசையா 400 பாட்டையும் கொடுத்துட்டாங்களா 1ல இருந்து 400 வரைக்கும் அப்படின்னா அப்படி கிடையாது. எந்த ஒரு நூலா இருந்தாலும் அதுல ஒரு பகுப்பு, ஒரு டிவிஷன் இருக்கும். பாருங்க, அறம், பொருள், இன்பம் என்னும் 3 பகுப்புகளை கொண்டது. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? திருக்குறள்ல. திருக்குறள்ல எப்படி அறம், பொருள், இன்பம்னு இருக்கோ அதே மாதிரிதான் நாலடியாரையும் அறம், பொருள், இன்பம்னு 3ஆ பிரிச்சிருக்காங்க. சரியா? அதனால திருக்குறளும் இதுவும் ஒரே மாதிரி தான் பகுப்பு கொண்டது. ஆனா அதுல வந்து 133 அதிகாரங்கள் இருக்கும். இதுல 40 அதிகாரங்கள் தான் இருக்கு. ஏன்னா ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல் மூலம் 400 பாடல்கள் இருக்கு. மொத்தம் 12 இயல்கள் இருக்கு. திருக்குறள்ல மொத்தம் எத்தனை இயல்கள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல ஏன்னா மொத்தமே 4 அடி 400 தான். 400 பாட்டு தான். அப்ப அதிகாரத்துக்கு 10 பாட்டு 400 பாட்டு வந்திருக்குன்னா மொத்தம் 40 அதிகாரம் தானே இருக்கணும். 40 அதிகாரம் 12 இயல்கள். அது என்னன்னா நீங்க பிரிச்சிருக்காங்க பாருங்க. அறத்துப்பால்ல வந்து 13 அதிகாரம் 130 பாடல்கள்.
பொருட்பால்ல 24 அதிகாரம் 240 பாடல்கள். இன்பத்துப்பால்ல 3 அதிகாரம் 30 பாடல்கள். இதெல்லாம் நீங்க கூட்டுங்க. இதெல்லாம் டோட்டல் பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்க 40ன்னு வரும். இதெல்லாம் டோட்டல் பார்த்தோம்னா 400ன்னு வரும் பாடல்கள். புரியுதா? ஓகே. அடுத்தது துறவரவை இயல் தான் இதுல முதல் இயலா இருக்கு. அதுலயும் அதே மாதிரி பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், களவியல், கற்பியல், அரசியல், அமைப்பியல், அங்கவியல், ஊழியல் நிறைய படிப்போம் திருக்குறள்ல. இதுல துறவரவியல் தான் முதல்ல இருக்கு நாலடியார்ல. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். எந்தது வந்து முதல் தலைப்பா இருக்கு, முதல் இயலா இருக்கு அப்படிங்கிறது. அப்புறம் இதை தொகுத்தவர் யாரு அப்படின்னா பதுமனார். இது ரொம்ப முக்கியம். நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். இதை முப்பாலா பிரிச்சவர், 3 பால் அறம் பொருள் இன்பம்னு பிரிச்சவர் யாருன்னா அது தருமர். தருமர் அப்படிங்கிறவரு. இது நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பதுமனார் கூட நம்ம பாடப்புத்தகத்துல அடிக்கடி படிச்சிருப்போம். ஆனா இத 3 பாலா பிரிச்சு பகுத்து கொடுத்தவர் யாருன்னா தருமர் அப்படிங்கிறவர். இதான் நூலோட பகுப்பு. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, மேற்கோள்கள். இந்த நாலடியாரை வந்து எதுல எல்லாம் மேற்கோளா காட்டியிருக்காங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான கோட் வந்து ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி. இதுல நாலடியார் எங்க வருது பாருங்க. நாலும் அப்படிங்கிற வார்த்தை வருது இல்லையா? இந்த 4 தான் நாலடியார். அதாவது ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி. எப்படி ஆளும் வேலும், ஆலமரத்தோட குச்சியும் வேல மரத்தோட குச்சியும் பல்லுக்கு உறுதியை கொடுக்குதோ, அதே மாதிரி 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. 4ம்ன்றது நாலடியார், 2ம்ன்றது திருக்குறள். 2 அடி இருக்கு இல்லையா? இது 4 அடி இருக்கு நாலடியார், அதனால 4 அடி. 4ம் 2ம் நாலடியாரும் திருக்குறளும் தமிழுக்கு சிறப்பு. 4 மற்றும் 2 என்பது முறையே நாலடியாரின் 4 அடிகளையும் திருக்குறளின் 2 அடிகளையும் குறிக்கிறது. நெக்ஸ்ட், சொல்லாய்ந்த நாலடி நானூறும் நன்கு இனிது. பழகு தமிழ் சொல்லருமை 4 4 இதுலயும் அதே தான். 4 வந்து நாலடியார், 2ன்றது திருக்குறள். இந்த மாதிரி நாலடியாரை பத்தின மேற்கோள்கள் நிறைய இருக்கு. கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது அப்படின்னு பார்த்தா இந்த குறள், இந்த கொட்டேஷன்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, பாடப்புத்தக குறிப்புகள். பாடப்புத்தகத்துல இந்த நாலடியார் சம்பந்தமா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, புது புக்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு, 7th. அதனால புது புக்ல இருக்கிற ஒரு தலைப்பும், அதே மாதிரி பழைய புக்லயும் 6th ஒரே ஒரு இடத்துல இருக்கு. அந்த 2 மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா போதும். பாருங்க, அழியா செல்வம். அழியா செல்வம் அப்படிங்கிறது தான் இந்த நாலடியார் பாடல். நாலடியார்னே தலைப்பு கொடுத்துருப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. அந்த பாடலுக்கு ஏத்த ஒரு தலைப்பை கொடுத்துருப்பாங்க. சரியா? நுழையும் முன் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல்வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றனர். அவற்றுள் சில செல்வங்கள் களவு போகவோ அழியவோ கூடும். ஆகையால் பெற்றோர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களுள் சிறந்ததும் அழியாததும் ஆகிய செல்வத்தை பற்றி அறிவோம். நம்ம எல்லாரும் நம்ம குழந்தைகளுக்கு என்னென்னவோ செல்வம்லாம் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறோம். கார் வாங்கணும், வீடு வாங்கணும், நகை வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதையெல்லாம் இன்னொரு ஜென்ரேஷன்ல கண்டிப்பா அப்படியே இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நம்ம சேர்த்து வச்சதெல்லாம் அழிச்சிட்டும் போகலாம். அதை விட 10 மடங்கு உருவாக்கிட்டும் போகலாம். அதனால அது நம்ம கையில கிடையாது. ஆனா நம்ம குழந்தைகளுக்கு ஒரு கல்வி செல்வம் அப்படிங்கிற ஒண்ண நம்ம கொடுத்துட்டு போனா, அதை யாராலையும் கொள்ளையடிக்க முடியாது, அழிக்க முடியாது. எந்த தீய பழக்கத்தாலையும் அந்த கல்வியை அவங்க வந்து, நான் வந்து ஒரு கெட்ட பழக்கம், ஏதோ ஒரு தவறான வழியில நான் போறேன் அப்படின்னா, என் மைண்ட்ல இருக்க படிப்பு, நான் படிச்ச கல்வி எல்லாமே அழிஞ்சு போயிருமா? ஆகாது. நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் அந்த கல்வி நம்ம மைண்ட்ல ஒன்ஸ் மைண்ட்ல ஏறுனது அழியவே அழியாது. அப்படிப்பட்ட அழியாத செல்வத்தை தான் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட மைய கருத்து. இப்ப பாருங்க, பாடல் பார்க்கலாம். வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார், எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன, விச்சை மற்று அல்ல பிற. இதை யார் எழுதுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. சமண முனிவர்ல யாரோ ஒருத்தர் எழுதுனது. இப்ப இந்த பாடலோட பொருள் பார்த்துட்டு வந்துடலாம்.
அதுக்கு முன்னாடி சொல்லும் பொருளும் கொஞ்சம் முக்கியம்தான். ஏன்னா நம்ம அதுல வந்து சொல்லும் பொருளுமே தனியா கேட்பாங்க இல்லையா? அதுக்காக. இப்ப வைப்புலி அப்படின்னா, இங்க ஃபர்ஸ்ட் வார்த்தையே வைப்புலி தானே இருக்கு. பொருள் சேமித்து வைக்கும் இடம் அப்படின்னு அர்த்தம். கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது. கொல்லப்படாதுன்னா கொல்றது கிடையாது. ஒருவரால எடுத்துட்டு போக முடியாது. வாய்த்து ஈயில். வாய்த்து ஈயில்னா வாய்க்கும்படி கொடுத்தலும். ஒருத்தருக்கு நம்ம இந்தா வச்சுக்கோ வச்சுக்கோன்னு அள்ளி கொடுத்தாலும் குறையாது. விச்சை அப்படின்னா கல்வி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விச்சைனா கல்வின்றது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம்? பாடலின் பொருள். கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது. இப்போ ஒரு பொருளை ஒரு ரூம்குள்ள போட்டு எப்படி பூட்டி வைக்கிறோமோ அது மாதிரி நம்ம கல்வியை பூட்டி வச்சாலும் அதை வந்து யாராலும் அள்ளிட்டு போக முடியாது. எல்லாத்தையுமே இப்ப எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஈவன் ஆர்கனை கூட திருடுறாங்க ஹாஸ்பிட்டல் போனா. ஓகேவா? பிளட் எடுக்குறாங்க, டிஷ்யூ எடுக்குறாங்க, ஸ்கின்னுல இருக்கிற அந்த இத எடுக்குறாங்க. ஒரு மனுஷனோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இப்ப எல்லாம் மெடிக்கல் மாஃபியான்னு ஆயிப்போச்சு. ஓகேவா? அதனால அதுல ஒவ்வொரு விஷயத்தையும் திருடுறதுக்கு ஆள் ரெடியா இருக்கு. ஆனா இதுவரைக்கும் யாராவது இன்னொருத்தரோட அ படிப்ப நான் திருடியிருக்கேன். அவங்க படிச்ச படிப்ப அப்படியே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடிஞ்சிருக்கா? எவ்வளவோ ஏஐ டெக்னாலஜி நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஒருத்தர் உடம்புல இருந்து அவங்க இறக்குற வரைக்கும் அழிக்க முடியாது. இத அந்த காலத்திலேயே ஒருத்தவங்க கண்டுபிடிச்சு, அத வந்து உணர்ந்து ஒருத்தர் எழுதியிருக்காருன்னா, அப்ப எவ்வளவு அவங்க ஞானியா இருந்திருக்கணும். அவங்க அன்னைக்கு சொன்னது இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கும் பொருந்துது. பாருங்க, ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. வச்சுக்க நீங்களே அள்ளி கொடுத்தாலும், எவ்வளவுதான் நீங்க மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுத்தாலும், உங்களோட அறிவு கூடிக்கிட்டு தான் போகுமே தவிர குறையாது. மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. அந்த நாட்டுக்கே ராஜா. ரொம்ப ஸ்ட்ராங்கானவரு. அவரு போடுறது தான் சட்டம். அவர் வந்து மக்கள் கிட்ட எது இருந்தாலும் புடுங்கிருவாரு. ஆனா அப்படிப்பட்ட ராஜாவால கூட உன்கிட்ட கல்வின்னு ஒண்ணு இருந்தா, அந்த கல்விய புடுங்க முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும். மற்றவை எல்லாம் செல்வமே ஆகாது. இங்க எப்பயுமே பாடத்துக்காக படிக்காதீங்க. இந்த இத நீங்க படிக்கிறதுனால, எனக்கு வந்து என்ன லைஃப்ல யூஸ் ஆகும்? நீங்க இத உங்க குழந்தைகளுக்கு 4 விஷயங்கள நம்ம கத்துக் குடுக்கணும். நம்ம வந்து இதுலருந்து நம்ம படிக்கும்போது ஸ்கூல்ல, காலேஜ்ல படிக்கும்போதெல்லாம் மனப்பாடத்துக்காகவும், மார்க்காகவும் படிச்சுட்டு வந்துட்டோம். ஆனா இப்ப எல்லாருமே ஒரு டிகிரி முடிச்சவங்க தான். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு. அட்லீஸ்ட் இப்ப படிக்கும்போதாவது, "ஓ! இப்படியெல்லாம் இருக்கா? இந்த கருத்து நல்லா இருக்கே! இத நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கலாமே!" அப்படின்னு நெனச்சு படிங்க. இன்னமும் நான் சொல்றேன். நெகட்டிவா சொல்றேன்னு நீங்க நெனைக்காதீங்க. ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாமுக்கு 20,00,000 பேர் அப்ளை பண்றாங்க. ஓகேவா? அப்போ அந்த 20,00,000 பேரும் உங்க வேல வாங்கிற முடியுமா? அப்டின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் ஒரு வருஷத்துக்கு 10,000 பேரு, 20,000 பேருன்னு ஃபில் பண்ணா 20,000 பேர ஃபில் பண்ணா கூட ஓகே. அப்படி பண்ணாலும் அந்த 20,00,000 பேரையும் ஃபில் பண்றதுக்கு எத்தன வருஷம் ஆகும்? அத்தன வருஷத்துக்கும் அந்த 20,00,000 பேரும் கன்சிஸ்டன்ட்டா இருப்பாங்களா? வேற ஆனா என்னன்னா ஒவ்வொருத்தரா கொஞ்சம் கொஞ்சமா அ குவிட் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருவாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு. அதுல நம்மளுக்கு வேலை கிடைக்கும், கிடைக்காம போகலாம். 2ல எது வேணாலும் நடக்கலாம். ஆனா, இத நான் படிச்சதுனால என் வாழ்க்கையில இந்த நல்லது நடந்துச்சு அப்டின்ற ஒரு நல்லதையாவது நீங்க எடுத்துட்டு போணும். ஏன் அப்டின்னா, இதையும் நான் படிக்கலன்னா, நான் வீட்ல சும்மா டயத்த தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அதுக்கு பதிலா அட்லீஸ்ட் நான் 6த்லேருந்து 12த் வரைக்கும் படிச்ச பாடங்கள இப்ப நான் புரிஞ்சு பார்த்துருக்கேன். அதுல என்ன கருத்து சொல்ல வந்துச்சுன்றத நான் தெரிஞ்சிருக்கேன் இப்போ. அன்னைக்கு மார்க்குக்காக படிச்சேன். இன்னைக்கு என் வாழ்க்கைக்காக படிச்சிருக்கேன். இத அட்லீஸ்ட் என்னோட பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக் குடுப்பேன் அப்படின்னு நெனச்சு நீங்க படிங்க. எனக்கு இந்த நான் படிக்கிற படிப்பு ஏதோ ஒரு வகையில எனக்கு உதவணும். அது வேலையாவோ, போஸ்டிங்காவோ இருந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். இல்லையா, என் லைஃப்‌க்கு உதவணும். அத வச்சு நான் என் பிசினஸ வந்து இன்னும் நல்லா ரன் பண்ணுவேன். இல்ல அத வச்சு நான் வந்து என்னோட ரிலேஷன்ஷிப், என்னோட ச உறவுகள வந்து நான் மேம்படுத்திக்குவேன். இந்த என்னோட பிள்ளைங்களுக்கு நான் கல்வி தான் முக்கியம். இப்ப இந்த இடத்துல ஒருத்தவங்க பிள்ளைகளுக்கு சொத்தெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுட்டுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு டக்குன்னு கிளிக் ஆகும். கல்வி தான் ரொம்ப முக்கியம். படிப்பு வேணாம்ப்பா நீ எதையோ உனக்கு தெரிஞ்சத படி. நம்மகிட்ட காசு இருக்கு. நான் உனக்கு மெடிக்கல் சீட் வாங்கிருவேன். உனக்கு எந்த சீட் வேணாலும் நான் வாங்கி குடுத்துருவேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க யோசிக்கணும் அத.
அப்படி சொன்னவங்களா நீங்க இருந்தா, கல்வி மட்டும்தான் ஒருத்தருக்கு வந்து அழியாத செல்வம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் படிக்கும்போதும் ஏதாவது ஒண்ணு கத்துக்கோங்க. சரி, ஓகே. நம்ம டாபிக் குள்ள போலாம். நூல்வெளி. நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். ஆல்ரெடி நான் நாலடியார பத்தி இன்ட்ரோடக்ஷன்ல குடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே தான் இதுல வரும். இந்நூல் 15 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். இது 400 வெண்பாக்களால் ஆனது. இந்நூலை நாலடி 400 என்றும், வேளாண் வேதம் என்றும் அழைப்பார்கள். இதானே சொன்னோம். திருக்குறள் போன்றே அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குறுதி என்னும் தொடர் மூலம் அறியலாம். நீங்க இத நல்லா பார்த்துக்கோங்க. திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் எது? அப்படின்னு கூட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இதுவும் ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு. திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல். ஓகேவா? இதையும் முன்னாடி நீங்க பாயிண்ட்ஸ்லயே கூட இன்னொரு வாட்டி எழுதி வச்சுக்கோங்க. இது எல்லாமே நியூ புக்ல குடுத்த கன்டென்ட். இப்ப இதுல புக் பேக் குடுத்துருக்காங்க. அதையும் நீங்க வந்து ஒரு எக்சர்சைஸ் மாதிரி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். பாருங்க. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது? இதுல வீடு, கல்வி, பொருள், அணிகலன். இதுல வந்து நமக்கு தெரியும் கல்விதான். ஒருவேளை விச்சை அப்படின்னு கூட குடுத்திருப்பாங்க. விச்சைனாலும் கல்விதான். அப்ப நீங்க விச்சைன்ற ஆன்சர வந்து சூஸ் பண்ண வேண்டி வரும். நம்ம அதோட பொருள் புரிஞ்சு. அடுத்தது கல்வியைப் போல் டேஷ் செல்வம் இல்லை. கல்வியைப் போல் கேடில்லாத செல்வம் இல்லை. அடுத்தது வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வாய்த்து கூட்டல் ஈயின். இங்க பாருங்க ஆப்ஷன் ஏ. இதான் வந்து சரியானது. கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன். எவன் ஒருவன். இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகள் எல்லாம் அந்த புது புக்ல இருக்கிறது 6th இருந்து 12th வரைக்கும் தனியா பிரிச்சு உங்களுக்கு நான் பிடிஎஃபாவும் கொடுத்துருக்கேன், வீடியோவாவும் கொடுத்துருக்கேன். ஏன்னா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகன்னு ஒரு தலைப்பு இருந்தது இல்லையா நம்மளுக்கு. அந்த தலைப்புக்காக நீங்க அந்த வீடியோல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே தனியா. இப்போ ஓல்டு புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, இது சமச்சீர் ஓல்டு புக். இதுல நாலடியார் அப்படிங்கிற தலைப்பிலேயே ஒரு பாடல் இருக்கு. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இதுவும் சமண முனிவர் யாரோ ஒருத்தர் எழுதுனதுதான். ஆனா ரொம்ப அழகான ஒரு பாடல். இதோட கருத்து நீங்க உணர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கேவும் ஆச்சரியமா இருக்கும். உண்மைதானே அப்படின்னு நினைப்போம். ஆமாந்தானே அப்படின்னு யோசிக்க வைக்கும் உங்களை. பாருங்க, பாடல் பொருள். நாயின் கால் விரல்கள் நெருங்கி இருக்கும். நாயோட கால் விரல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படியே இறுக்கமா இருக்கும். நம்மள மாதிரி அதால விரிக்க முடியாது கால. அப்படியே ஒட்டி தான் இருக்கும் கால் விரல்கள் எல்லாமே. அப்ப பூனையோட கால் அப்படி இருக்காதா? அப்படின்னா இருக்கும். அவர் குடுத்த எக்ஸாம்பிள் எல்லா மிருகத்தையும் குடுக்க முடியுமா? அவர் சொல்றது நாய். ஒரு எதுகை மோனைக்காக நாய எடுத்திருக்காரு. நாயின் கால் விரல்கள் நெருங்கி இருக்கும். அதனைப் போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள். அது மாதிரி நம்ம கூடயே எங்க போனாலும் ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ யாரோ ஒண்ணு நம்ம கூடயே இருப்பாங்க. ஆனால் அவர்கள் ஈயின் கால் அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டார்கள். ஆனா அவங்கனால நம்மளுக்கு ஒரு ஆபத்தோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு சின்ன அட்வைஸ் கூட நம்மளுக்கு குடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் கூடயே இருந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிருவாங்க. அவ்வளோதான். ஈயின் கால் பார்த்தீங்களா? ஈயே ரொம்ப சின்னது. அதோட கால ஒரு இடத்துல வச்சா ஒரு புள்ளி வச்சது அளவு கூட இருக்காது. அந்த அளவுக்கு கூட அவங்கனால உதவி இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன்? ஓகேவா? அப்ப நட்புன்றா எப்படி இருக்கணும்? அப்படின்றதையும் சொல்லிடுறாரு. வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும். இப்ப ஒரு வாய்க்கால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்க இருந்தோ அந்த தண்ணீய அடிச்சுக்கிட்டு வரும். அந்த தண்ணிய நம்ம தோட்டத்துல வந்து நம்ம என்ன செய்வோம்? வாய்க்கால்ல இருந்து அப்படியே ஒரு பாத்திய கட்டி தண்ணிய வந்து நிலத்துக்கு திருப்பிக்கிருவோம். அப்ப எங்கேயோ இருக்கிற சம்மந்தமே இல்லாத ஒரு வாய்க்கால் வந்து தொலைவில இருந்து நீர கொண்டு வரும். அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும். இது மாதிரி வாய்க்காலைப் போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக் கொள்ளுதல் வேண்டும். எங்கேயோ இருப்பாங்க. வருஷக்கணக்குல அவங்கள நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஜஸ்ட் மனசுல நினைச்சுக்குவோம். ஓகே அப்படின்னு. ஆனா நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவங்க வந்து நிப்பாங்க அந்த இடத்துல. வாய்க்கால் மாதிரி.
அதே மாதிரி தான் நாய்க்கால் வாய்க்கால் அதை கம்பேர் பண்றதுக்காக தான் இது எடுத்திருக்காரு நாய்க்கால். புரியுதா? கூடயே இருப்பாங்க. ஆனா எந்த யூஸும் இல்ல. எங்கேயோ இருப்பாங்க. நம்மள அதிகமா மீட் பண்ணியிருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம். ஆனா நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு போது அவங்க தான் வந்து உதவுவாங்க. அவங்களோட நட்பு தான் நம்மளுக்கு வேணும். எவ்வளோ அழகான பாடல் இல்லையா? சரி. சொற்பொருள். நாய்க்கால், நாயின் கால். ஈக்கால்னா ஈயின் கால். நன்கு அணியர் அப்படின்னா, நன்கணியர், நன்கு கூட்டல் அணியர். அதாவது அணியர் அப்படின்னா நெருங்கி இருக்கிறவங்க. அணியர். ஓகேவா? என்னாம் அப்படின்னா என்ன பயன் அப்படின்னு அர்த்தம். சேய். சேய்னா தாய் சேய்ன்னு சொல்றோம்ல அது. இது சேய்மை அப்படின்னா தொலைவு. சேய்னாலும் தொலைவு தான். சேய்னா குழந்தைன்னு சொல்லலாம், தொலைவுன்னு சொல்லலாம். செய் அப்படின்னா அதுவே வயல். அணையார் அப்படின்னா போன்றோர். இப்ப நூல் குறிப்பு பாருங்க. நூல் குறிப்பு தான் முக்கியம். 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று நாலடியார். இந்நூல் 400 பாடல்களை கொண்டது. அறக்கருத்துக்களை கூறுவது. நாலடி 400 என்னும் சிறப்பு பெயரும் இதற்கு உண்டு. இந்நூல் சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதுல எக்ஸ்ட்ராவா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 11 கீழ்க்கணக்குன்னா என்ன அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. சங்க நூல்கள் எனப்படுபவை 10 பாட்டும் 8 தொகையும். 11 கீழ்க்கணக்கு அதாவது 10 பாட்டும் 8 தொகையும் அப்படிங்கிறது தான் சங்க நூல்கள். 10 பாட்டுல 10 இருக்கும், 8 தொகையில 8 இருக்கும். ரெண்டையும் ஒண்ணு சேர்த்தா 18 நூல்கள். 10 பாட்டில் 10 நூல்களும் 8 தொகையில் 8 நூல்களுமாக மொத்தம் 18 நூல்கள். இவற்றை மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. இந்த சங்க நூல்கள் 18யும் மேல்கணக்கு நூல்னு சொல்லுவாங்க. சங்க நூல்களுக்கு பின்னாடி உருவானது. சங்க நூல்ல பூரா நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜாவவோ, ஒரு அரசனையோ, ஒரு கடவுளையோ வந்து அவங்கள பத்தின வந்து நூல்களா இருக்கும். ஓகேவா? ஆனா, இந்த 17 கீழ்க்கணக்கு நூல்கள் எல்லாமே எப்படின்னா, அறநூல்கள். மக்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி, அறக்கருத்துக்கள சொல்ற மாதிரி நூல்களா இருக்கும். சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு. 11 கீழ்க்கணக்கு நூல்கள். இத்தொகுப்பிலும் 18 நூல்கள் உள்ளன. மொத்த நூல்கள 18 மேல் கணக்கு, 18 கீழ்க்கணக்குன்னு 2ஆ பிரிச்சிருக்கோம். 2லயும் 18, 18 தான் இருக்கு. மேல இருக்க நூல் எல்லாம் சங்க நூல்கள். கீழ 11 கீழ்க்கணக்குல இருக்கிறதெல்லாம் அறநூல்கள். 11 என்றால் 18 என்பது பொருள். இந்நூல்களை கீழ்க்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவர். 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் பெரும்பாலானவை அறநூல்களே. பெரும்பாலானவைன்னு கொடுத்துட்டாங்க. எல்லாம்னு கொடுக்கல. பெரும்பாலானவை. புரியுதா? இவ்வளோதான். 2 டாபிக் தான் இருக்கு. இந்த 2 படிக்கிறதுக்கு நமக்கு என்ன கஷ்டம்? அதுவும் ஒரே பாயிண்ட்ஸ் தான். அந்த நாலடியார பத்தின நூல் குறிப்பெல்லாம் ரிப்பீட் ஆகுது. 2 பாடல் மட்டும் தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகே. இப்ப பாருங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க இதுலருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குன்னு மட்டும் பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது? நம்ம இப்பதான் பார்த்தோம் நெறைய வாட்டி. வேளாண் வேதம் அப்படின்னா நாலடியார். நீங்க இப்ப நாலடியார பத்தி பார்க்கறதுனால இத பார்த்த உடனே டக்குன்னு நாலடியார்ன்னு நீங்க போட்டுருவீங்க. எல்லா டாபிக்கும் படிச்சு முடிச்சுட்டு காமனா ஒரு 100 கொஸ்டின் வந்து குடுக்கும்போது, ஐயோ! வேளாண் வேதமா இது எந்த நூலுக்கு வரும்? அப்படின்னு ஏன்னா நம்ம இன்னும் போக போக மூதுரை, நான்மணிக்கடிகை நெறைய படிக்க போறோம். அப்ப எந்த நூலுக்கு வரும்னு கன்ஃப்யூஸ் ஆயிரும். அதனால இத நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நாலடியாரை தொகுத்தவர் யார்? அப்படின்னா பதுமனார். இந்த தருமர் யாரு? அத முப்பாலா வந்து பகுத்தவர் தான் தருமர். ஓகேவா? இந்த மணக்குடவர் எல்லாம் திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க. ஓகே. நெக்ஸ்ட் நாலடியார் 400 டேஸ் ஆல் ஆனது. 400 எதால ஆனது? நான் சொன்னேன் இல்லையா? அது அந்த இத கூட அந்த பகுப்ப கூட இவங்க வந்து கொஸ்டினா கேட்கலாம். நாலடியார் 400 வெண்பாக்களால் ஆனது. கலம்பகமா, கன்னிகளால் ஆனதா இயல். 2 அடிகளால வந்து தொகுக்கப்படுறது தான் கன்னி. ஓகேவா? இயல்கள். திருக்குறள்ல இத்தனை இயல்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இதுல வந்து வெண்பாக்களால் ஆனது. இதுலயும் இயல்கள் வரும். ஆனா, அது இயல்கள் இயல்களா பகுக்கப்பட்டிருக்கே தவிர, எந்த இதால உருவாக்கப்பட்டிருக்குன்னா, வெண்பாக்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது நெருங்கிய நட்பாய் இருப்பினும் ஆபத்தில் உதவாதவர்களை நாலடியார் எதனுடன் ஒப்பிடுகிறது? கூடயே இருப்பாங்க. ஆனா, அவங்க வந்து உதவ மாட்டாங்க அப்படிங்கிறது நெருங்கிய நட்பா இருப்பாங்க. நாயின் கால். நாயின் கால் மாரி கூடயே இருப்பாங்க. ஆனா, எதுக்கும் உதவ மாட்டாங்க. அடுத்தது கீழ்க்கண்டவற்றுள் கல்வி என பொருள் தரும் சொல் எது? கல்வி அப்படிங்கிற பொருள் தரும் சொல் என்ன? நம்ம சொல்லும் பொருளும்ல பார்த்தோம் இல்லையா? அதுல விச்சை அப்படிங்கிற வார்த்தை தான்
கல்வி எனும் பொருள் தரும் சொல். இதுதான் ஆன்சர். ஓகேப்பா, இதோட இந்த நாலடியார் தலைப்பு முடிஞ்சுச்சு. இப்படிதான் நீங்க ஒவ்வொரு தலைப்புமே படிக்கணும். ஒரு தலைப்புன்னு எடுத்துக்கிட்டா, அது சம்மந்தப்பட்ட அந்த நூல் சம்மந்தப்பட்ட என்னென்னலாம் இருக்கோ, அதுக்கு சிறப்பு பெயர் என்ன இருக்கு, அதுல எத்தன பாடல்கள் இருக்கு, எத்தன குறிப்பு இருக்குன்றதெல்லாம் படிச்சுட்டு, அப்புறம் பாட புத்தகத்துல இது என்ன குடுத்துருக்காங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கேட்பாங்க. இதே மாதிரி தான் நம்மளோட சேனல்ல ஒவ்வொரு தலைப்புக்குமே வரப்போகுது. ஆல்ரெடி இப்படிதான் குடுத்துட்டு இருக்கோம். இலக்கணத்துக்கு குடுத்தோம். இப்ப பாடப்பகுதிக்கு குடுக்க போறோம் அதே மாதிரி. அதனால கன்டினியூஸா நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து மிஸ்ஸே ஆகாது. 100க்கு 100 போடுறது வந்து கன்ஃபார்ம். ஏன்னா, எப்பயுமே நம்ம எல்லாத்த விட ஒரு 10% எக்ஸ்ட்ராவா தான் படிச்சுட்டு இருக்கோம். அதனால அம் எனக்கு தெரியாட்டினா யாருக்குமே தெரியாது. அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோட படிங்க. ஏன்னா, நம்ம அந்த அளவுக்கு அம் அதிகமா தான் படிச்சுட்டு போறோம். சிலபஸ்ல குடுத்தத விட. அது மாதிரி இதுக்கு நெறைய டைமும் எடுத்துக்கிறாது. மத்தவங்க படிக்கிறத விட 10 நிமிஷம் நீங்க சேர்த்து படிக்க வேண்டியிருக்கும். அவ்வளோதான். ஆனா, எனக்கு எல்லாமே தெரியும்ன்ற கான்ஃபிடென்ட்டோட தைரியமா போலாம். ஓகே. இதுக்கான அம் பிடிஎஃப் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆனா, நான் தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு வாட்டி நீங்க வீடியோவ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பிடிஎஃப் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து 100% யூஸ்ஃபுல். இல்ல வெறும் 70% தான் அந்த பிடிஎஃப். ஏன்னா, நான் பாடம் நடத்தும்போது தான் நெறைய விஷயங்கள சொல்லுவேன். எல்லாத்தையும் பிடிஎஃப்ல டைப் பண்ணி குடுக்க முடியாது. ஓகேவா? அதனால ஒரு வாட்டி பாருங்க. எல்லா வீடியோவுமே 20 மினிட்ஸ்லருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஓகே. இதோட இந்த வீடியோ முடிஞ்சதுப்பா. நான் அடுத்த தலைப்ப அடுத்தது மீட் பண்றேன். உங்களுக்கு திருக்குறள் வந்து சைட் பை சைடு இன்னொரு பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இதுன்னா நாளைக்கு திருக்குறள் வீடியோ வரும். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.